நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சோதனையாக தோன்றுகின்றதா? உழைப்பிற்கு பரிசு கிடைக்கவில்லை என்று எண்ணுகின்றாயா? அமைதியாக இருந்தாலும் சோதனை வாட்டுகின்றது என்று நினைக்கின்றாயா? உறவுகளுக்குள்ளே துரோகம் நடக்கின்றதே என்று நினைக்கின்றாயா? ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா? இவை அனைத்தையும் நீ கடந்து செல்லக்கூடிய ஒரு சுழற்சி மட்டும்தான். சுழற்சி முடிவடைகிற நொடிதான் முருகன் ஒரு கைப்பிடி போல வந்து உனக்கு இந்த சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அழகான தருணத்தில் இப்பொழுது நீ வந்து நிற்கின்றாய். முருகன் வாக்கில் கூறப்படும் இந்த சுப செய்தி என்பது ஒரு அழகான செய்தி. உன்னுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு வாசல். நீ கோபம் கொண்டிருந்தாய், அதற்கு பதிலாக இப்பொழுது அமைதி வந்து உன்னை சேரும். நீ நம்பிக்கை அற்றவனாக இருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது விசுவாசம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட முருகன் தரப்போகின்ற இந்த சுப செய்தி உனது முழுமையான வாழ்க்கையை, ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ பயந்து இருக்கின்றாய் அல்லவா? அதை திருத்த முடியாதோ என எண்ணாதே. முருகன் சொல்லும் ரகசியத்தை கேள். தைரியம் என்பது பிறக்கக்கூடியது அல்ல, வளர்த்து கொள்ளக்கூடியது. பயம் என்பது இருண்ட அறை, தைரியம் என்பது அதில் ஒளி. ஒரு நிமிடம் முருகனை நீ நினைத்தால் அந்த இருட்டில் உள்ள சின்ன விளக்கேற்றம் ஏற்படும், அதிலிருந்து தைரியம் உருவாகும். இப்பொழுது அந்த தருணம் உன் பயங்களை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கும் நேரம். எதையும் நிராகரிக்க வேண்டாம், அனுபவம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாய்ப்பு மூடினால் அது உனக்கானது அல்ல. ஒரு வாய்ப்பு தாமதமாக வந்தால் அது உனக்காக உருவாக்கப்படுகின்ற தனிப்பட்ட வாய்ப்பு. மற்றவர்களை நம்பாமல் இருப்பது தவறல்ல, ஆனால் நீ உன்னை மறந்து விடாதே. உன்னுடைய உள்ளத்திற்குள் உற்சாகத்தின் தீ நிமிடத்திற்கு ஒருமுறை சூடு பிடிக்க வேண்டும். உனக்குள்ளே பிரம்மாண்ட வலிமை இருக்கின்றது, அதை நீ முதலில் நம்ப வேண்டும். ஒவ்வொரு காலத்துக்கும் காரணத்திற்கும் கூட முடிவு உண்டு. அந்த முடிவிற்கு பிறகு புதிய தொடக்கம் வரும். இன்றைய கண்ணீருக்கு பின்னால் நாளைய கதிரவனுடைய சிரிப்பு உன்னைதான் நோக்கி புறப்படும் என்பதை இப்பொழுது நான் சொல்கின்றேன். இந்த 1 மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? நீ எதிர்பார்த்தவர் உன்னை தேடி வரப்போகின்றார். நீ திட்டமிட்ட வேலை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கப் போகின்றது. நீ இழந்த அந்த நபர் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையப் போகின்றார். நல்ல மாறுதல்களோடு பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரப்போகின்றது. மனதின் ஆழத்தில் நீ வேண்டிக் கொண்ட அந்த விஷயம் இப்பொழுது நடைபெறும். நீ எதையாவது ஆரம்பிக்க எண்ணினால் அது இன்று ஆதரவு பெறும். உன்னுள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ திறக்க தயங்குகின்ற. ஆனால் இந்த முருகன் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நீ தாண்ட முடியாத வாசல் எதுவும் இல்லை என்று நம்பி அழகாக உன்னுடைய மன வாசலை திறந்து வை. முருகன் அழைத்தால் மாற்றங்கள் வரும். இன்றைய தினத்தில் நான் உன்னை அழைத்து சவாலிட்டு சொல்லி இருக்கின்றேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தி, சுப செய்தி, மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்தி, உன்னுடைய நெருக்கடிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய செய்தி, உன்னுடைய கோபத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த செய்தி, உன் கவலைகளை எல்லாம் வென்று காண்பிக்கக்கூடிய அந்த செய்தி அமைதியாக இப்பொழுது உன்னுடைய வழி வரப்போகின்றது. ஓம் சரவணபவா என்று மனதிற்குள் இப்பொழுது சொல்லிக்கொள். ஒரு பதிவை இடு. புதிய அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பமாக போகின்றது. முற்றுப்புள்ளி இல்லாத அனுபவம் முடிந்து விட்டதா? ஏதாவது நிச்சயம் இல்லை. உன் வாழ்க்கையில் தைரியம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொடக்கம் இன்றுதான் ஆரம்பம். முருகன் எதற்காக எல்லாம் இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று உனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றேன். எந்த ஒரு தவறிலும் தீமையிலும் நீ நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே என் திருவுருவ தரிசனத்தையும் ஆங்காங்கே என்னுடைய வாசகங்களையும் நான் உனக்கு அனுப்பி வைத்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய 6 முகங்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான 6 அர்த்தங்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது சகல துன்பங்களையும் கடந்த அருள். தைரியம் என்பது எதிரியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை. அன்பு என்பது அனைவரையும் சமமாக நேசிக்கக்கூடிய உள்ளம். அருள் என்பது ஆழமான தியானத்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். பக்தி என்பது இறைவனின் பாதத்தில் மனம் முழுவதும் செயல்படுவது. வழிகாட்டல் என்பது வழி தவறியவர்கள் மீண்டும் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவது. இப்படி 6 முகங்களாக என்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டு நான் இருக்கின்றேன். பிறகு எதற்காக பயம்? ஞானம், தைரியம், அன்பு, அருள், பக்தி, வழிகாட்டல் என எப்பொழுதுமே அனைத்தும் ஒவ்வொரு முகங்களாக என்னிடமிருந்து உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். முருகன் நான் எதற்காக உன் வாழ்க்கையில் வருகின்றேன்?
நீ பயந்திருக்கின்றாய் அல்லவா, அந்த பயத்தை நீக்குவதற்காக. நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா, அதற்கு நான் அந்த தவிப்பை அடக்க உனக்கு துணை நிற்க. நீ அழுகின்றாய் அல்லவா, உன்னுடைய அகத்தில் நம்பிக்கையை கொடுக்க. முயன்றாலும் முடியவில்லை என்று நினைக்கின்றாய் அல்லவா, உனக்கான வழியை நான் திறக்க. இப்படி பல காரணங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வருகை என்பது மனதிற்குள் நடக்கக்கூடிய பூஜை. என் வருகை என்பது உன்னிடம் தோன்றக்கூடிய அந்த திடமான நம்பிக்கை. முருகனுடைய வேல் வெற்றியின் சின்னம். வேல் என்பது வெறும் ஆயுதமா? நிச்சயமல்ல. கோபத்தை வெல்வதற்கான கருவி, துன்பத்தை வெல்வதற்கான உந்துதல், அச்சத்தை கடக்க வைக்கக்கூடிய அறிவினுடைய ஒளி. உன் உள்ளத்தில் முருகனுடைய வேல் பாயும் பொழுது பயம் மறித்துவிடும். தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை இந்த முருகன் நான் உனக்கு கொடுப்பேன். வெற்றியின்றி திணறு கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் நான் உந்துவேன். நம்பிக்கை இல்லாத நொடிக்கு நம்பிக்கையின் ஒளி கதிராக நானே தோன்றுவேன். மனம் வலிமை குறைந்த நொடிக்குள் அருள் ஊற்றாக விழுந்து அந்த மனதிற்கு வலிமையை நல்ல மாற்றங்களாக கொடுக்கும். ஓம் சரவணபவ, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் வள்ளி தேவசேனா சமதே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிநாதனே நமக என்று இந்த மந்திரங்களை எல்லாம் தினம்தோறும் நீ 108 முறை உச்சரிக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனம் கலகலப்பாக மாறும். நாளைய பற்றிய பயம் எதுவுமே இருக்காது. இன்று செய்வதற்கான நம்பிக்கை பல மடங்கு பெருகும். என்னை அழைத்து கேள், நான் பதில் தருகின்றேன். நீ அழுது கேட்டால் நான் அருள் தருகின்றேன். நீ அமைதியாக கேட்டால் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஆனால் ஒரு பொழுதும் முருகன் உன்னை நான் கைவிட்டது கிடையாது. என்னை எண்ணியவர் ஒருவரும் வெறுமையாக சென்றது இல்லை. என்னுடைய அருளானது ஒவ்வொரு ஆலயத்திலும் நிரம்பி வழிகின்றது. கடல் போல ஆழமான தீர்வுகள் திருச்செந்தூரில், உடைந்த மனதை மீண்டும் இணைக்கும் அனுபவமாக பழனியில், ஞானத்தின் புனித நதியாக சுவாமி மலையில், வெற்றியை நெருங்க வைக்கும் அருளாக திருத்தணியில், கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் எழுந்திருக்கின்ற குன்றக்குடியில், வாழ்வின் இனிமையை வளர்க்கும் நிலமாக பழமுதிர் சோலையில், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நான் எழுந்தருளி என்னுடைய பக்தர்களுக்கு அரும்பாவித்து கொண்டிருக்கின்றேன். முழு மனதோடு என்னை அழைத்தால் உன் வாழ்விற்கான நல்ல திருப்பம் கிடைத்துவிடும். ஒரு சிறிய நேரம் அமைதியாக மூச்சை கவனித்து என் நாமத்தை சொல்லிப்பார். உன் கண்களில் விழும் கண்ணீரை மூச்சாக எண்ணிக்கொள். உடனடியாக உனக்குள்ளிருந்து ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளியின் வழி உனக்கான சுப செய்தி இப்பொழுது உன்னை வந்து சேரும். உனக்கு கொடுத்த இந்த சவால் மிகப்பெரிய சவால். உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சவால். நல்லது நடக்கும்.